ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஆப்பம் வெறும் பச்சரிசி மாவு வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஆப்பம் ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதோட அளவு 250 கிராம் இருக்கும். இது தண்ணி சேர்த்து ஒரு 2 முறை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ண பிறகு மறுபடிக்கும் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்டுடுங்க. இப்போ 2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. பச்சரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு பச்சரிசி மாவு 2 பேர் இருக்கிற வீட்டில் சரியாக இருக்கும். 4 பேர் இருக்க வீட்டில் 1/2 கிலோ பச்சரிசி ஆப்பம் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஊற வச்ச பச்சரிசி மாவை சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 2 பகுதியாக பிரித்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். முதல்ல 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து பாதி பச்சரிசி மாவை அரைச்சி எடுத்துக்கிறேன். மறுபடிக்கும் 2வது முறை அரைச்சி இதோடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் கெட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுக்க தேவையில்லை. இப்போ இதை ஒரு கூழ் பதத்துக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்க அரிசி மாவை சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு நான் அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி ஊற வச்ச தண்ணி இல்லாதவங்க நார்மல் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதனால் கெட்டி இல்லாமல் கூழ் பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சட்டுன்னு இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ இந்த கூழ் பதத்துக்கு வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா முழுமையாக ஆற வச்சுடுங்க. இப்போது அரிசி அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துக்கோங்க. இதோடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயோட அடிப்பகுதி இல்லாமல் மேல் பகுதியை அழகாக துருக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது அரிசி கூழை நல்லா ஆற வச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இதோடவே நம்ம ஆற வச்சு இந்த அரிசி கூழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவோடு இதை சேர்த்துக்கலாம். ரொம்பவும் மைய அரைச்சி சேர்க்க வேண்டாம். ரொம்ப மைய அரைச்சிங்கன்னா ஆப்பம் சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கரகரன்னு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அரைச்சி எடுத்ததை இதோடு சேர்த்துட்டு மறுபடிக்கும் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட பதம் பார்த்திங்கன்னா கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டு ஓவர் நைட் இதை அப்படியே புளிக்க வச்சுடுங்க. அதாவது 10லேருந்து 12 மணி நேரம் இதை நல்லா புளிக்க வச்சுடுங்க. எப்போவுமே ஆப்பம் செய்கிறதுக்கு மாவு நல்லா புளிச்சதுன்னா மாவு சாப்பிட்றதுக்கு நல்லா ஓரத்தில் மொறுமொறணும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவோட 1 டீஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை எதுவும் சேர்க்கலை. இப்போது ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்பக்கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண பிறகு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இது போல் ஒரு 2 சுற்றி விட்டுட்டு சென்டரில் கொஞ்சம் மாவு தங்குற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டை விழுந்து ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இதை மூடி போட்டு மூடி விட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஓரங்கள்லாம் சிவந்து வந்து சூப்பராக ஆப்பம் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஓரங்களில் நல்லா மொறுமொறு சிவந்து வந்திருக்கும். இப்போ மறுபடிக்கும் அதே கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 குழிக்கரண்டியில் மாவு சேர்த்துக்கோங்க. எப்பவும் போல் சுற்றி விட்டுட்டு நான் இன்றைக்கி இதில் முட்டை உடச்சி சேர்த்துக்க போகிறேன். விருப்பம் இருந்தால் இதில் முட்டை உடச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் இது போல் நீங்கள் செய்து கொடுக்கலாம். ஒரு முட்டையை சென்டரில் இது போல் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது ஒரு 7 நிமிஷம் நல்லா ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியெல்லாம் கருகிடும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிவிட்டு ஒரு 7 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா முட்டை அழகாக பாயில் ஆகி வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஓரங்களில் சிவந்து வந்திருக்கும். சென்டரில் மட்டும் முட்டை அழகாக பாயில் ஆகிருக்கும். நீங்கள் இதில் சென்டரில் மிளகுத்தூள் இல்லை பெப்பர் பவுடர் எது வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்பவே அப்படியே சாப்பிட சுவையாக இருக்கும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம்.
இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் வெறும் ஆப்பத்தோட தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லா வெளியே முறுமுறுன்னு இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.